சீமான் அவர்கள் வந்து கேப்டன் தெலுங்குன்னு ஒரு முத்திரை குத்துனாரு, அது எப்படி பாக்குறீங்க? அது ஒரு காழ்ப்புணர்ச்சி, அது ஒரு காழ்ப்புணர்ச்சி விமர்சனம் அவர் பண்ணது. ஆனால் அது மாதிரி பண்ணியிருக்க கூடாது, பண்ணிட்டாரு. பட் ஆனால் குரு பூஜைக்கு இப்போ வந்துட்டு போனார், அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். பட் ஆனால் கட்சி ரீதியாக எங்களுக்கு வந்து அம்மா அந்நியர் தான். அந்நியார் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்நியாரை இறக்கிட்டு போயிருக்காங்க. அந்நியாருடைய வழி தெளிவான வழி. இப்போலாம் மீடியாவுடைய பேட்டியெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் நச்சு நடிக்கிறாங்க எங்கள் அந்நியார். எங்கள் பொதுச் செயலாளருடைய திறமைக்கும் நாங்கள்லாம் கூட இருக்கிறோம். வரும் எலெக்ஷனில் எங்களுடைய கூட்டணி அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கிறதுல அது கூட சார்ந்து யார் வந்தாலும் மாபெரும் வெற்றி அடையலாம். அவங்க வந்தால் நல்லா இருக்குமா, இவங்க வந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்காதீங்க. 6% ஓட்டு கூட புதுசாக வந்து எடுக்க மாட்டார். மாநாடு இன்னைங்களா, இந்த மாநாட்டை நைட்டு போடுவாங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த குரு பூஜை விழாவுக்கு எவ்வளோ ஜனம் வந்துக்குதுன்னு இந்த மாநாட்டை பற்றி நைட்டு பேசுவாங்க, நாளைக்கு பேசுவாங்க. அது ஒரு மாநாடுலாம் இல்லை, அவங்க கட்சி ஒரு இயக்கத்துக்கு ஓகே சந்தோஷம், அதை நாங்கள் தப்பாக சொல்ல. நல்லது செஞ்சால் வரவேற்கிறோம். என்றைக்கு செய்ய ஆரம்பிச்சிங்க? உன்னை தூக்கி வளர்த்தவரே கேப்டனு, மறக்கக்கூடாது. உனக்கு சாக்லேட் கொடுத்தவரே கேப்டனு, மறக்கக்கூடாது. நான் சொல்கிறது பேர் சொல்லலாம். உனக்கு சாக்லேட் கொடுத்தவரே எங்கள் தலைவர் கேப்டனு. இது மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியல. என்ன பண்ணுறது? பக்கத்து வீடு சாலி கிராமம். உங்கள் அப்பாவுக்கு புரியுது, உனக்கு புரியல. அதேமாதிரி சில பேசக்கூடாது பேசிடுவேன். சில நடிகர்லாங்கிறாங்க வீணாக போனோன்னு. ஒரு கோச்சிக்காதீங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எந்த ஏரியா? திருவாமியூரில் ஒரு தெருவு இருக்கும், அசோக் நகர் ஏதோ ஒரு தெருவு இருக்கும். அந்த தெருவில் ஒருத்தவங்க இறந்துட்டா நீ என்ன பண்ணுவ? ஒரு சின்ன மாலையை சேர்த்து போய் போடுவில்ல அந்த தெருவாள்னு. கேப்டன் யார்? திரையுலகத்துக்கு கடவுள். உங்களை வாழ வச்ச தெய்வம், உங்கள் பில்டிங்கில் அடித்தளத்தை போட்டவர். அவருக்கு வரலையே, உங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? யார் வரலன்னு சொல்லவா? அஜித்குமார் வரல, பெரிய தலை, பம்பி போன தலை ஒன்று. நடிகெல்லாம் எதுக்கு இருக்கிறாளோ, இந்த நயன்தாரா, திரிஷா இவெல்லாம் எதுக்கு இருக்கிறாளோ? வீணாக போனவருவா. ஒரு குடும்பத் தலைவன் முக்கியம் பார்த்து மரணமாக வரது இல்லையா? இப்போ நாங்கள் 50 லட்சம் பேர் இருக்கிறோம், தேமுதிக தொண்டன். எல்லாம் சினிமா பார்த்து வளர்றாள். தலைவரை பார்த்தா கராத்தாவே கற்றுக்கணும், சினிமாவில் தான் கற்றுக்கணும். அதுக்கே எப்படி அடிக்கிறோமா, கராத்த கதை எப்படி அடிப்போம்? அப்போ நீங்களாம் வரலையா? உங்கள் படத்தை நாங்கள் புறக்கணிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நயன்தாரா படத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம், என்ன பண்ணுவோம்? எங்கள் அந்நியார் இல்லை, நாங்கள் சொல்கிறோம், இது தனிப்பட்ட உரிமை. இது எங்கள் தலைவர் இறந்தார், நீங்களாம் ஒரு பெரிய நடிகை சொல்ல பெருமையாக சொல்லாதீங்க. வரணும், உன் தெருவில் இருப்பது நீ போகிறன்னு ஆசைப்படுறல ஒரு நடிகர். என்னைக்கு வந்த நீ? ஐயா படத்தில் சரத்குமார் உருவாக்குறதே எங்கள் தலைவர் தான், புரட்சி கலைஞர் கேப்டன். வரணுமா வரது இல்லையா? இதெல்லாம் ஒரு தவறான செயல், அவங்கள புரிஞ்சுக்கணும். சில நடிகர் அதுபோல் தனுஷ்னு சொல்கிறான், வீணா போன பீஸு தனுஷ். அவங்க அப்பா சொல்கிறாரு, கேப்டனால தான் என் புள்ள MBBS படிக்கிறேன். புள்ள சொல்கிறான் ஒரு வீணா போனவன் ஒரு தலைவனோட புகழஞ்சிக்கு வரமுல. எப்போ சொல்கிறார்? 2023 வரல. இன்றைக்கி அவர் வந்தானா வராட்டானா? 1000 கோடி தொண்டன் வந்துக்கிறான், தேமுதிக தொண்டன். உண்மையான தொண்டன், கேப்டனுடைய உண்மையான தொண்டன். நேற்று 500 ரூபா சம்பளத்தை வாங்கின்னு இன்றைக்கி வந்திருக்கிறான். எங்கே? நானாச்சும் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கான், பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கான், கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கான். அவன் முக்கியமாக இவ்வளோ முக்கியமாக பாரிலேருந்து வந்துக்கிறாங்க. நான் ஒரு வியாபாரி, அமெரிக்காவிலேருந்து பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணை ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்க 2 பேரும் என் கடைக்கு வந்து பொருள் வாங்க வந்தாங்க. நான் இப்போ செல் எடுத்து இவர் யார் தெரியுதான்னு அந்த வெள்ளைக்காரங்களை கேட்டேன். ஹலோ அவங்க மனைவிக்கிட்ட, ஹலோ மேடம் இவர் சூப்பர் ஸ்டார். நோ இவர் பீப்புள் ஸ்டார்னு சொன்னேன். நான் பீப்புள் ஸ்டார்னா மக்களுடைய சார். அவருக்கு தெரியாதுல்ல, சூப்பர் ஸ்டார் நேஷனர் அவர். அவங்க வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, இவர் பீப்புள் ஸ்டார், மக்களுடைய தலைவர். போன டிசம்பர் 28 இறந்துட்டார். நம்மளாம் பார்த்தோமே அமெரிக்காவில், மக்கள் வெள்ளம் தமிழகே முழுங்கி. அவர் தான் ஒரு வெள்ளைக்காரன் உண்டும். அவனுக்கு இருந்த அறிவு இந்த சினிமா துறையில் பாதி பேருக்கு இல்லை. ஆனால் நல்ல நடிகர். இப்போ பாருங்கள், ஜெயரவிலாம் எடுத்துக்க, சூப்பர். ஜெயரவி படத்தை 2 தடவை பார்ப்போம், ஏன்னா வாழ வைப்போம். என் தலைவனை நினைக்கிறோன்னா நாங்கள் வாழ வைப்போம். ஜெயரவி, விஜய் அருண், விஜய் சேதுபதி, இதுபோல் பல, சூர்யா, சிவகார்த்திகேயன், இவனுடைய வளர்ச்சியில் நல்ல வளர்ச்சி சூப்பராக இருக்கும். ஏன்னா கேப்டனை வழங்குறோம், எல்லாமே நல்லா இருப்பாங்க. கேப்டனை வழங்காது போன வச்சுக்கியா. ஆமாம், நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். யார் சொல்கிறேன்னா, சஜக்னா இல்லை, ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு தெருவில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தால் போகணும். அது கூட இல்லைன்னா எந்த வழக்கு வளர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? அது மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் போன தடவை சில விஷயம்லாம் சொன்னேண்ணே, இப்படி வந்துட்டாங்க, அப்படியே விற்கிற வண்டின்னு வழிஞ்சு போச்சுண்ணே. போன டிசம்பர் 28 பண்ண தவறு என்னான்னு தெரியுமா? உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் போன டிசம்பர் 28 9:30 மணிக்கு வந்தாங்க, பத்திரிகைலாம் பார்த்தாங்க.
ரெண்டாவது 29ஆம் தேதி தீவுத்திடலில் தலைவர் எங்கள் இடம் பத்தலை, போலீஸ் இங்கே பயங்கர பிரச்சனை ஆகி, பிரச்சனை கிடையாது, மக்கள் வேலை கூட்டம் அதிகமாகி போச்சு, இங்கே சரி வராது. அந்த விஷயத்தில் திமுக ஆட்சிக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் தீவுத்திடலை வச்சு நல்லா செஞ்சாங்க, சிறப்பான விஷயம், பாராட்டுறோம் இந்த ஆட்சியை. அதில் நாங்கள் எதுவும் மறுப்பு தெரிவிக்கல. அப்படியே 29ஆம் தேதி நெல்லையில் போய் வெள்ளம் விழாவுக்கு வந்து அரிசி கொடுக்குறீங்க, புடவை கொடுக்குறீங்க. 29ஆம் தேதி இங்கே இருந்தால் குறைஞ்சிருவீங்களா? என் தலைவன் எம்ஜிஆர் இறக்க பார்த்து எங்கே இருந்தார்? சிவாஜி இறக்க பார்த்து எங்கே இருந்தார்? உங்கள் அப்பாவோட உதவி ஒன்றும் பெருசு கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதை தள்ளி போடலாம், இது தள்ளி போட முடியுமா? அப்போ 29ஆம் தேதி எங்கே இருந்தீங்க? நீங்கள் எப்படி வந்து கூட்டின்னு வச்சு ஆளாயிடும்? அதெல்லாம் எங்கள் அந்நியார் எடுக்கிற முடிவு. ஆனால் இங்கே குமரல் இருக்குது, இருந்தாலும் அவங்க தான் சொல்லி கிடக்கலாம் செந்தூர் பாண்டி தம்பின்னு. எங்கள் அந்நியார்னா முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நாங்கள் எடுக்கிற முடிவு. கேப்டனோட கூட்டணி வைக்கிற எடப்பாடி சிஎம், இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அந்நியார் எதிர்கட்சி தலைவர், நாடு செழுமையாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் ஓட்டு போடணும், இல்லைன்னா நாசமாக போங்க. முக்கியமான தாவேக்காலேருந்து விஜய் அவர்கள் வரல, புஷ் ஆனது வந்தார். புஷ் ஆனது எனக்கு தெரியும், நான் அங்கே ஏரியாவில் இருக்கிறதுனால. அது அவங்களுடைய முடிவு. ஏங்க போன டிசம்பர் 23 28ஆம் தேதி 10 முடிச்சுட்டு டெத்து தீவுத்திடலில் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு இடத்துக்கு போய் வேறு உதவி செய்வார். எப்படிங்க வருவார்? என்னங்க கேட்குறீங்க? எப்படி வருவார்? என் கூட்டத்தில் வரக்கூடாதா? வெள்ளத்தில் என் தலைமை சப்பலோட வேட்டி கட்டிக்கிட்டு நடந்து வரலையா பண்டுட்டியில்? சம்பிரதாய அரசியல் போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும். கேப்டன் மாதிரி நீ எவனாலும் பிறக்க முடியாது, இனிமேல் இருக்கவும் முடியாது. அவர் வேற, அவருடைய வேற, அவர் வேற. புரட்சி கலைஞர் மாதிரி நீ யாராலும் பிறக்க முடியாது, அவர் மாதிரி இருக்கவும் முடியாது. என்னங்க வசனம் எது இருக்குது? உங்கள் அரசியல்லாம் என்னங்க? 10 ரூபா சம்பாதிச்சா 5 ரூபா கொடுக்குறது தான் எங்கள் அரசியல். நான் இன்றைக்கி உண்மையை சொல்லவா? நடந்துச்சா? நான் காலையிலேருந்து பாண்டிச்சேரியில் பஸ் ஏறினேன், வந்து இறங்கினோடனே போனேன். 2 ஹோட்டலில் போனால் ஃபுல்லாக இருந்தது. என் தலைவன் இன்றைக்கி இந்த நாளில் குரு பூச்சியில் இந்த ஏரியாவே செழுமையாக இருக்குது. நாங்கள் ஆனால் கவலையாக தான் இருக்கிறோம். நாங்கள் செழுமையாக இல்லை, கவலையாக தான் இருக்கிறோம். இந்த ஏரியாவே செழுமையாகுது. காரணம் யார்? கேப்டன். தெய்வம் எங்கே இருக்குது? திருவண்ணாமலையில். நமக்கெல்லாம் கட்டவல், ஒரு கட்டவல் தகப்பன் யார்? சிவன். கோயம்பேட்டில் ஒரே கட்டவல் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன். இதுதான் உண்மை. நான் வந்தேன், கூட்டம் அதிகமாக இருந்தது. சும்மா போகக்கூடாது. தலைவர் நம்ம கொடுத்த வழி. 4 வடை வாங்கினேன் 40 ரூபா, ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினேன் 50 ரூபா. ஒருத்தர் சைடில் உட்காந்துருந்தார். இன்றைக்கி ஏரியாவிலேருந்து நான் ஒரு 200 சாப்பாடாச்சும் போட்டிருப்பேன். எதுவும் செய்யலை. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னாரு. ஒரு டீ ஒரு வடை வாங்கி கொடுத்தேன். என் தலைவன் காட்டின வழி. விஜய் ஒரு மாநாடு போட்டார்ல, அதில் வந்து கேப்டன் மாநாடோட அதிகம் கூட்டம் வந்துருச்சுன்னு அவங்க ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க ஃபேன்ஸ் சொல்கிறாங்கன்னா அவங்க உன் பிள்ளை ஒன்று என்ன சொல்லும்? எங்கள் அப்பா அப்படி தான் இப்படி தான் சொல்லும். உன் பிள்ளை என்ன சொல்லும்? உன் பிள்ளை என்ன சொல்லும்? எங்கள் அப்பா வந்து இப்படி தான் அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் அவங்க கொள்கை அவங்க சொல்கிறாங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். எப்படியே போகிறாங்க குடிச்ச மாநாட்டில் அது என்ன சொல்கிறீங்க? சொல்கிறோம், கம்மியாக குடிச்சுன்னு சொல்கிறாங்க. அது மாபெரும் வாழ்த்துக்கள். எங்கள் மாவட்டத்தில் நடந்தது மாநாட்டுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். எல்லாமே சந்தோஷம். இப்போ செய்கிற உதவியெல்லாம் சந்தோஷம். சூப்பர் எல்லாம் பண்ணுறதுலாம் சந்தோஷம். சில கிரௌண்டுக்கெல்லாம் சில இடத்துக்குலாம் சில இடம் வந்து தான் ஆகணும். அரசியலில் வந்து தான் ஆகணும். கற்பனை வச்சு வந்து தான் ஆகணும். நான் சொன்னாங்க கொஞ்சம் சமீப காலத்துக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிச்சாரா? கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிச்சாரா? என்ன கதை? விஜய்க்கு போட்டி விஜய்ன்னு சொன்னாரு. விஜய்க்கு போட்டி ஜோசப் விஜய்ன்னு சொன்னாரு. அப்போ மதத்தை கொண்டாடுறாரு, அரசியல் ஜாதியை கொண்டாடுறாரு. புரியுதுங்களா? பொதுவான ஒரு இது டிசிஷன். கேப்டன் மட்டும்தான் ஜாதி மாற்றம் இல்லாமல் அரசியல் பண்ணுறது. இது சொல்கிறது ஒரு மதத்தை பிரித்து பேசுறதுலாம் அரசியலுக்கு வந்து இருக்கக்கூடாது. அரசியல் அது மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தவறு. மதத்தை வந்து எப்பயுமே பிரித்து பார்க்கக்கூடாது. எல்லா மதம் ஒன்றுன்னு பார்க்கணும். ஒரு தலைவனாக உருவாகணும்னா எல்லா மதமும் ஒன்றா இருக்கணும். எல்லா மதத்துக்கும் வாழ்த்து சொல்லணும். அப்படின்னா தான் ஒரு தலைவன் நல்ல தலைவன் ஆக முடியும். சின்ன பிள்ளைக்கு சிலதெல்லாம் தெரியாது தான். ஆனால் பக்கத்தில் ஒரு கேட்டு சொல்லணும்ல. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது. இப்போ எனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிடுமா? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது. மனசில் உள்ளதை சொல்கிறேன். தலைவர் மாதிரி பேப்பரை பார்த்து படிக்கல. Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.